மங்கள் பயன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, சிஆர்பிஎஃப்லேருந்து சப் இன்ஸ்பெக்டருக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டு, ஏஜ், குவாலிஃபிகேஷன், சேலரி டீடைல்ஸ், வெப்சைட்டு, இதை பற்றி ஃபுல் டீடைல்ஸ் வந்துட்டு நம்ம பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுமே வந்துட்டு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டரில் வந்துட்டு இப்போ வந்து குரூப் பி, குரூப் சி, நான் மினிஸ்ட்ரியல், நான் கெசட் போஸ்ட்டில் வந்துட்டு 2 டைப்ஸாக வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப் இன்ஸ்பெக்டர் குரூப் பியில் வந்து சப் இன்ஸ்பெக்டர் ரேடியோ ஆப்ரேட்டர், கிரிப்டோ, டெக்னிக்கல், சிவில். குரூப் சியில் வந்துட்டு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல், டிராஃப்ட்ஸ்மேன். இந்த ரெண்டு போஸ்ட் குரூப் பி, குரூப் சின்னு 2 டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டார்டிங் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா, மே 1 1/5/2023 அன்றைக்கி தான் வந்துட்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் கொடுத்துருக்காங்க. லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 21/5/2023 வரைக்கும் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான அட்மிட் கார்டு வந்துட்டு எப்போ டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா 13/6/2023 டில் டேட் ஆஃப் எக்ஸாம் வரைக்குமே வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் தான். எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 24/6/2023, 25/6/2023 இந்த 2 நாளில் வந்துட்டு எக்ஸாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான பே ஸ்கேல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 7th பே கமிஷன் படி தான் வந்துட்டு உங்களுக்கு பே ஸ்கேல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. போஸ்ட் பாருங்கள், சப் இன்ஸ்பெக்டர் ரேடியோ ஆப்ரேட்டர், சப் இன்ஸ்பெக்டர் கிரிப்டோ, அப்புறமா டெக்னிக்கல், சிவில், இவங்க எல்லாருக்குமே வந்து குரூப் பி கேட்டகரியில் வருது. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் வந்துட்டு டெக்னிக்கல் டிராஃப்ட்ஸ்மேன் வந்துட்டு குரூப் சி கேட்டகரியில் வருது. இவங்களுக்கு வந்து குரூப் பி கேட்டகரி எல்லாமே லெவல் 6ல் வருது. குரூப் சி வந்துட்டு லெவல் 5. பாருங்கள், லெவல் 6ல் உள்ளவங்களுக்கு வந்து 35,400 1,12,400 வரைக்கும் சேலரி இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே இது குரூப் சி கேட்டகரி அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு 29,200 92,300 வரைக்கும் ஸ்கேல் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு டோட்டலாக 19 வேகன்சி இருக்குது ரேடியோ ஆப்ரேட்டருக்கு. அதே கிரிப்டோக்கு வந்து 7 வேகன்சி இருக்குது. டெக்னிக்கலுக்கு வந்து 5 வேகன்சி. சிவிலில் வந்துட்டு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். மற்ற எல்லாத்துலேயுமே வந்துட்டு மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேருமே அப்ளை பண்ணலாம். ஆனால் அந்த சப் இன்ஸ்பெக்டர் சிவிலுக்கு வந்துட்டு மேல் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 20 வேகன்சி இருக்குது. அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டரில் வந்துட்டு டெக்னிக்கலுக்கு 146 இருக்குது. டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்து 15 இருக்குது. இதில் வந்து நமக்கு அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலில் தான் வந்துட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக வேகன்சிஸ் இருக்குது. இது வந்து கேட்டகரி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. கேட்டகரி வைஸ் வந்துட்டு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. மொத்தமாக டோட்டலாக வந்துட்டு 212 வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏஜ் லிமிட் வந்துட்டு சப் இன்ஸ்பெக்டர் ரேடியோ ஆப்ரேட்டர், கிரிப்டோ, டெக்னிக்கல் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு பிலோ 30 இயர்ஸ் ஆன் க்ளோசிங் டேட் ஆஃப், அதாவது 21/5/2023 நீங்கள் வந்துட்டு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். அதன் அடிப்படையில் வந்துட்டு 30 வயசு இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கேண்டிடேட் ஷுட் நாட் பர்ன் பிஃபோர் 22/5/93 முன்னாடி வந்துட்டு பிறந்திருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் சிவிலில் வந்துட்டு 21 30 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு 18 25 வரைக்கும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். SC STக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. OBCக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வெண்ட்ஸ்க்கு எல்லாமே வந்துட்டு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப் டு 40 இயர்ஸ். அதே இது சப் இன்ஸ்பெக்டர் RO சிவிலுக்கு வந்துட்டு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. குரூப் பி அண்ட் குரூப் சியில் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேன் OBC கேட்டகரிக்கு வந்து 6 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. SCக்கு வந்து 8 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது STக்கு வந்து 8 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சப் இன்ஸ்பெக்டர் ரேடியோ ஆப்ரேட்டருக்கு வந்துட்டு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டாக எனி டிகிரி. ஆனால் அதில் வந்துட்டு மேத்தமெட்டிக்ஸு, ஃபிசிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்துட்டு ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே கிரிப்டோவில் வந்துட்டு அதுவும் பேச்சுலர் டிகிரி அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட்டு அதில் வந்து மேக்ஸு, ஃபிசிக்ஸ் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு வந்துட்டு BE BTech முடிச்சிருக்கணும் அல்லது அதுக்கு ஈக்குவலண்ட் இன் எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கலாம் அல்லது டெலிகம்யூனிகேஷன் அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அல்லது குவாலிஃபைட் அசோசியேட் மெம்பர் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் இன்ஜினியர்ஸ் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சப் இன்ஸ்பெக்டர் சிவில் மேலுக்கு கொடுத்துருந்தாங்களே அதுக்கு வந்துட்டு இன்டர்மீடியேட் வித் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கலுக்கு வந்துட்டு 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
வித் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் ரேடியோ இன்ஜினியரிங். 10th முடிச்சிருக்கணும் வித் 3 இயர்ஸ் அதோட டிப்ளமோ இன் ரேடியோ இன்ஜினியரிங் அல்லது எலக்ட்ரானிக்ஸ் அல்லது கம்ப்யூட்டர்ஸ் முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது பிஎஸ்சி டிகிரி வித் இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு 10th முடிச்சிருக்கணும், இங்கிலீஷ் அண்ட் சயின்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பேப்பராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ரெண்டுமே இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. இங்கிலீஷு, சயின்ஸு, மேக்ஸ் இந்த 3மே வந்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. வித் 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் டிராஃப்ட்ஸ்மேன் கோர்ஸ் சிவில் அல்லது மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அதுக்கு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸாமினேஷன் ஃபீஸ் சப் இன்ஸ்பெக்டர் குரூப் பி கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு வந்துட்டு 200 ருபீஸும், குரூப் சி கேட்டகரிஸ் அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டருக்கு வந்துட்டு 100 ருபீஸ்ன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஆஃப் ஜென்ரல், இடபிள்யூஎஸ் அண்ட் ஓபிசிக்கு மட்டும்தான். அதுக்கப்புறமா எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேனு, ஃபீமேல் இவங்க எல்லாருக்குமே வந்துட்டு எக்ஸம்ஷன் கிடையாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறமா எக்ஸாம் வந்துட்டு உங்களுக்கு எங்கே நடக்கும் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இது வந்து நமக்கு தமிழ்நாட்டிலையும் கொடுத்துருக்குறாங்க. தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரியில் வந்துட்டு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு உங்களுக்கு எங்கே பக்கத்தில் இருக்குதோ அந்த சென்டர் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சப் இன்ஸ்பெக்டர்ன்றதுனால கண்டிப்பாக ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ மார்க்ஸு, எவ்வளோ கொஸ்டின்ஸு, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்ட் ஒன் வந்துட்டு எல்லாருக்குமே காமனாக தான் இருக்கும். ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் வந்துட்டு 20 கொஸ்டின்ஸு, ஜென்ரல் நாலேஜ் அவேர்னஸில் 20 இருக்குது, ஜென்ரல் இங்கிலீஷில் வந்துட்டு 10 இருக்குது. இதில் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்ட் 2 வந்துட்டு அவங்கவுங்களுடைய சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு சேஞ்ச் ஆகும். ரேடியோ ஆப்ரேட்டருக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், கிரிப்டோக்கு தனியாக, டெக்னிக்கலுக்கு தனியாக. அதே மாதிரி சப் இன்ஸ்பெக்டர் சிவிலுக்கு தனியாக, அசிஸ்டன்ட் சப் இன்ஸ்பெக்டர் டெக்னிக்கல் டிராஃப்ட்ஸ்மேனுக்கு வந்துட்டு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி மைனஸ் மார்க்கும் கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ் அப்படின்றதுனால நெகட்டிவ் மார்க் வந்துட்டு 0.5 மார்க்ன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. சிலபஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் கீழே. பார்ட் 1 ஃபார் எஸ்ஐ, ஆர்ஓ, கிரிப்டோ, டெக்னிக்கலுக்கு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. கீழே ஜென்ரல் நாலேஜ், அவேர்னஸ் இதெல்லாமே வந்துட்டு நீங்கள் சிலபஸ் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ஹைட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு வந்துட்டு ஹைட் வந்து மேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 170, அதாவது ஜென்ரலி எஸ்சி, ஓபிசி கேட்டகரிக்காரங்களுக்கு வந்துட்டு மேல் கேண்டிடேட்ஸ்க்கு 170 சென்டிமீட்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்து 157 இருக்கணும் அப்படின்ட்டு இருக்காங்க. அதே செஸ்ட் வந்துட்டு மேலுக்கு 80 சென்டிமீட்டர்ஸ் மினிமம் இருக்கணும், எக்ஸ்பென்ஷன் வந்து 5 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் விரிவடையலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃபீமேலுக்கு வந்துட்டு கிடையாது. ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்துட்டு எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு வந்து மேல் கேண்டிடேட்க்கு 162.5 சென்டிமீட்டர் இருக்கலாம்னு கொடுத்துருக்காங்க. அதே ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு 154 இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபிசிக்கல் டெஸ்ட், அதுக்கப்புறமா டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனு, மெடிக்கல் டெஸ்ட், இந்த மாதிரி வந்துட்டு எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துட்டு கீழே அதுக்கப்புறமா கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு நீங்கள் ஒரு டைம் நோட்டிஃபிகேஷன் PDF வந்துட்டு ஒரு டைம் டவுன்லோட் பண்ணி ஃபுல்லாகவே வந்து ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா, இதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க, அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும்